உங்களோட பேர்? அருள் ராஜா. அருள் மிக்கவர், முருகன் அருள் வாய்க்கப்பெற்றவர். அந்த வேல் முருகன் இங்கே செல் முருகனாக இருக்கிறார். அந்த செல் முருகன் அருள் கிடைக்கப்பட்ட அருள் ராஜா. தமிழில் செய்தவா? அப்போ இப்போ ஏன் தமிழில் செய்கிறீங்கள? அந்த வேல் முருகன் இங்கே செல் முருகனாக இருக்கிறார். என்ன கன்னிவாழை வெட்டு ஒரு ரெண்டைக்கு என்னோட சண்டை பிடிச்சவர் கன்னிவாழை கன்னிவாழை தான். சரி, என்ன நாளைக்கு, அதாவது வியாழக்கிழமை 2ஆம் தேதி தான் கன்னிவாழை வெட்டுன்னு சொல்லி இங்கே இன்றைக்கு வெட்டுக்கிறேன். என்ன காரணம் ஒன்று தெரியல. அன்பு உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது கன்னிவாழை வெட்டு இல்லை கன்னிவாழை வெட்டு. எது சரியான நீங்கள் சொல்லுங்கள். அதாவது விஜயதசமி கடைசி நாள் இந்த வாழை மரம் எல்லாம் வச்சு வெட்டி ஏதோ விசேஷ பூசை ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு நாங்கள் வந்திருக்கிறது ஃப்ரான்ஸில் ஷெல் என்ற இடத்துல இருக்கிற முருகன் கோயில். பார்த்திங்க, அங்கே தமிழ் கடவுள் முருகன் எங்கெங்கே எல்லாம் பரவி இருக்கிறார் வேறுங்க. அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். வேறுங்க உள்ளுக்கு போய் பூஜையை பார்ப்போம். அதை பார்த்துட்டு இங்கே பாருங்க, இதில் இருக்குது தெரியுதா வாழை. இந்த வாழை தான் வச்சு வெட்ட போகணும் விஜயதசமி. இதுக்கு அந்த 3 தேவியர்களுக்கும் பூஜை நடக்கிற கல்வி, செல்வம், வீரம், இந்த 3க்கும் பூஜை நடக்கிற விழாவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வேறுங்க அதே முருகன் கோயிலில் நடக்குதுன்ட்டு நீங்கள் கேட்கலாம். முருகனுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் செய்கிறேன். அதன்படியெல்லாம் வேறுங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதெல்லாம் பூஜைகள் ஆரம்பமாகிட்டதோ? பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களோ? நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க சொல்லட்டுங்க.
துர்காதேவி இந்த ஊர்வலம், இந்த கோயிலுக்குள்ளால் ஊர்வலம் முடித்து இங்கே முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கிற துர்காதேவி தான் உள்ளுக்கு ஊர்வலம் முடித்து பூஜைகளை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு வெளியில் பயங்கரமான வாளுடன் படைசூழ வந்து கொண்டிருக்கிறான். இனி என்ன செய்ய போறான்னு சொல்லி இருந்து பார்ப்போமா. பாருங்க, வெளியில வந்து விட்டா என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போமா. அப்படியே அம்மன் இல்லை துர்கா வந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இங்கே இவர்கள் பூசகர்கள் ஒரு வாழைக்கு பூசை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வாழைக்கும் அம்மனுக்கும் துர்காதேவிக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். யாரும் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், ஒருவரும் பதில் சொல்ல விளையின இல்லை. இந்த கோயிலின் வரலாறுகளை பற்றியோ கோயிலை பற்றியோ கேட்டேன் நான், யாரும் சொல்ல இல்லை. பார்ப்போம், இனி யாராவது சொல்லுங்கிறார்களோன்னு பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஊரில் எல்லாம் பார்த்துருப்பீங்க கன்னி வாழை வெட்டன்னு சொல்லி. அதுக்கும் சில இதுகள் இருக்குது. இது கன்னி வாழை இல்லை, வன்னி வாழைன்னு சொல்லி. இது கந்த புராணத்தோட சம்மந்தப்பட்டதாக இல்லை மன்னிக்கணும். இது நவராத்திரியோடு சம்மந்தப்பட்டது. நாங்கள் நவராத்திரி விழாவில் சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவோம், சிலர் துர்கா பூஜைன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே இந்த நாளில் இந்த வாழை வெட்டுறது துர்கா தான் வந்து வெட்ட போகிறான். அதாவது வந்து கல்வி, செல்வம், வீரம், இந்த 3 பேருக்கான இது. கல்விக்கு அரசி சரஸ்வதி, செல்வத்துக்கு லட்சுமி, வீரத்துக்கு என்கிட்ட துர்க்கை அம்மனை சொல்லுவேன். இன்றைக்கு பாருங்கள், இதுக்கு தான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இருந்து கன்னடங்களை விசாரித்து பார்த்தேன். விசாரிக்க சொல்லிச்சேனே, நாளைக்கு அதாவது வந்து வியாழக்கிழமை 2ஆம் தேதி தான் கன்னி வாழை வெட்டான்னு சொல்லி இங்கே இன்றைக்கு வெட்டுக்கிறேன். என்ன காரணம்னு தெரியல. யாரும் தெரிஞ்சால் இந்த இதில் கொண்ட இந்த குறிப்பில் கீழே கமெண்ட்ஸ் அதில் போடுங்க, எல்லோரும் அறிவோம். மைமல் இருட்டு, சூரியன் மறைந்து விட்டார், இருள் சூழ்ந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் பாருங்க,
ஐயா கத்தியை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டு நிற்கிறார். என்னத்துக்கு நிற்கிறாருன்னு பார்ப்போம். துர்கா முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருக்கிறான். அவகிட்ட சொல்லுவாவே. இப்போ எல்லாம் நடக்கிறாரு. கிருபானந்த வாரியார் தான் இந்த கோவிலை திறக்க சொல்லி இவர் திறந்ததாக ஒரு கதையை கேள்விப்பட்டேன். உண்மையாகவா? அது இப்போ அவர் இப்போ இங்கே வந்தவர் 30-40 வருஷத்துக்கு முற்பாடி அவையோட ஒருக்கா வந்தவர் இங்கே தெரியுமா? எங்களுக்கு கேள்விப்பட்டாங்க அந்த நேரத்தில் வந்து 90-92 வந்திருக்கோம். அதுக்கு முதல் வந்து தான் இதை திறந்தது. காலம் தெரியாது. ஏதோ கோவில் திறக்கப்பட்டது அவருடைய வாக்கால கொண்டது. அந்த படம் அதில் வச்சு அவர் வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறார். இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி விளங்கல என்னன்னு சொன்னால், நான் இப்போ கன இடங்களில் அடித்து கேட்டுனா வன்னி வாழை வெட்டுவா கன்னி வாழை வெட்டுவா, அது எது சரி? கன்னி வாழை வெட்டு தானே சரி. கன்னி வாழை வெட்டு என்னோட சண்டை பிடிச்சவர் வன்னி வாழை கன்னி வாழை தான் சரி. என்ன அப்போ ஊரில்
இங்கே ஃப்ரான்ஸில் எல்லாம் நாளைக்கு தான் வெட்டுக்கிறீங்க. வியாழக்கிழமை தான் விஜயதசமி 7 தொடக்கம். அப்போ ஏன் இங்கே இன்றைக்கு வெட்டினது? என்னடா தசமி திதி வந்து நாளைக்கு வந்து சூரிய உதயத்துல தான் அந்த திதியல் கணிக்கப்படுறது. ஓகே ஓகே. அப்போ அதுக்காக நாளைக்கு விடிய அங்கத்த நேரம் தசமி முடியுது. அப்போ இங்கே அந்த நேரம் வெட்டுறதுக்கு அந்த திதி இல்லாமல் இருக்குமன்றதுக்காக அப்படியான இதுகள் ஒரு அதுக்காக தான் அப்படி 2 பட்டு வாரது. அதே யாரும் தவறா நினைக்க கூடாது தான். அதில் என்ன தவறு நினைக்கிறது? எதுவும் அது ஒரு ஒரு உண்மை, ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்காகத்தான் அந்த வாழை வெட்டப்படுறேன்னு நினைக்கிறேன். அதை வட்டி போடனேன். அது வட்டி முடிச்சது என்ன ஜெனரேஷனுக்கு தெரியாது. தெரியாது. வந்து பார்த்து எல்லாருக்கும் அது வாழை வெட்டண்டா என்னன்றதை விளங்கி கொள்ளும். ஏனைய கோயில்களை விட இந்த கோயில்களில் ஒரு வித்தியாசமான இயற்கையை போதிக்கின்ற மாதிரி, இயற்கையை அனுசரிக்கின்ற மாதிரி எல்லா கோயில்களிலேயும் பிள்ளையாருக்குத்தான் முதல் பூஜை செய்வோம். அப்ப இங்கே முதல் பூஜை இரவு நேரமாக இருந்தால் சந்திரனுக்கும், பகல் நேரமாக இருந்தால் சூரிய பகவானுக்கும் நீங்கள் அந்த பூஜை நடக்கும் போது பார்த்திருக்கீங்க. எந்த கோயிலிலும் இல்லாத ஒரு பெரும் இயற்கையின் வழிபாடு. இயற்கையை நேசிக்க வேணும் மக்கள் என்ற வழிபாட்டுக்காக இங்கே இரவு நேரங்களில் பூஜை தொடக்கும் போது முதல் சந்திரனுக்கு, அதுக்கு பின்புதான் பிள்ளையாருக்கும், மூலஸ்தானத்துக்கும் ஏனைய தெய்வங்களுக்கும். இங்கே பார்த்தீங்களா இருந்தால் 9 கச்சிலைகள், 9 கச்சிலைகளாக பிள்ளையார், பெருமாள், மனைவிமார், அம்மன், சிவன் என்று 9 கச்சிலைகளும் 9 நவக்கிரகம் கச்சிலைகளாகவும் இருக்கின்றன. 9 நவக்கிரகம் தான் கச்சிலைகளாக நான் இதுவரையில் பார்த்துருக்கேன். நான் நினைக்கிறேன் ஃப்ரான்ஸில் ஒரு முருகன் கோயில் தான் இங்கே இருக்குது. செல்மாகாணத்திலே இது முருகன் கோயில் ஒன்று தான். பிரான்சிலே இப்போது எல்லா கோயில்களிலும் எல்லா தெய்வங்களும் இருக்கிறார்கள். நான் பார்த்துருக்கிறேன். கோயில்களும் போயிருக்கிறேன். முருகன் கோயில் என்ற பேரில் செல்முருகன் என்று சொல்லி அந்த வேல்முருகன் இங்கே செல்முருகனாக இருக்கிறார். என்ன நோமலாக சைவ கோயில்களில் பெண் குருக்கள்கள் பூஜை செய்கிறது குறைவு. ஆனால் இங்கே ஒரு முற்போக்கு சிந்தனையோட அந்த இது நடந்திருக்கு. ஓகே. அம்மா செய்த பூஜை தமிழில் செய்தவா? அப்போ இப்போ ஏன் தமிழில் செய்கிறீங்கள? முருகன் வந்து தமிழ் கடவுள். எங்கிட்ட நாங்கள் பெருமை சொல்லுவோம் தமிழ் கடவுள். அம்மாவால் ஆரம்பிக்கப்பட்டு தமிழில் செய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னையும் வெகு விரைவில் அப்படி நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஊரோட வையா நான் வவுனியா இங்கே வந்து முருகன் கோயில் கேட்டகரியே தான் செல்லில் இங்கே இருக்கணும். வள்ளி சேவாய் பார்க்குற வழியாக தான் இந்த சில பூசைகளையும் கிட்ட தான் இருக்கிறீங்களே. நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. நல்ல நடந்து போகிற தூரம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களோ, உங்களோட பேர்? அருள்ராஜா. அருள்மிக்கவர், முருகன் அருள் வாய்க்கப்பெற்றவர். அந்த வேல்முருகன் இங்கே செல்முருகனாக இருக்கிறார். அந்த செல்முருகன் அருள் கிடைக்கப்பட்ட அருள்ராஜா. சரி ஐயா, அப்புறம் நன்றி. இந்த காணொலியை நாங்கள் இதோடு முடிச்சு கொள்வோம். நாளைக்கும் இருக்குது, நாளைக்கும் வாழவெட்டுகள் இருக்குது. என்ன கௌரிக்காப்பு இங்கே, ஆனால் வேறு இடங்களில் வாழவெட்டு இருக்குது. இப்போ லாச்சப்பல்ல கேட்டேன், வேறு இடத்துல கேட்டேன். அங்கே தான் இது வெட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஆனபடியால் அந்த இதுகளுக்கு கால நேரங்கள் மாற்றங்கள் கருதி ஒவ்வொரு இடங்கள்லையும் மாறி மாறி வெட்டுக்கிறேன். ஆனபடியால் நாங்கள் இன்றைக்கு இதை முடிச்சு கொண்டு நாளைக்கு இன்னொரு விழாக்கு போவோம். நீங்களும் பார்க்குறதுக்கு தயாராகிருங்க. நீங்களும் பார்த்து இங்கே முதல்லாம் வந்திருக்கிறோம் நாங்கள். அப்போ வேறு என்ன சந்திப்போம்? இது தமிழ்கிழவன் சேனலுக்காக ஐயா அவங்களோட இணைஞ்சு நிறைய விளக்கங்களை தந்திருக்கிறார். அருள் வாக்கு தந்திருக்கிறார். சரியா? அருள் வாக்கு தந்திருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். முடிஞ்சால் முதல் பார்க்குறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கோயிலை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி செல்லியில் இருக்கிற வேல்முருகன் உடைய கோயிலை வேறு ஆட்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரி ஐயா. ஓகே. இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டது திருமுருக
கிருபானந்த வாரியார் சாமிகள் இந்த ஆசிரியரோடு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இங்கே முருகன் கோயில் அமைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அது ஒரு சிறப்பான விஷயம். அம்மா வாங்க. வீட்டுக்காரன் அவோக்கே கொடுங்க எல்லாத்தையும். வாங்க, உங்களை தான் தேடுகிறேன். என்னுடைய இதுகளை எல்லாத்தையும் அப்படியே பார்த்து கொடுங்க. பாருங்க அவ கொடுத்தால் சரியா? சந்தோஷமாக சிறப்போட மாற்றியாக இருக்க பாட்டு உங்களை யூடியூப் மேலும் மேலும் நல்ல அதாவது ஆக்களுடைய எண்ணிக்கை கூடி உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் நீங்கள் ஜிகேஸ் மங்கலியாக இருக்கணும். ஜிக் ஆயுஷ் பவன் சந்தோஷமாக. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாருங்க. இன்றைக்கு வரும் இரவு அப்படியும் 12 மணிக்கு போடுறேன். ஓகே, நன்றி, சந்தோஷம். மகிழ்ச்சி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, ஊரில் விட வைக்கிறீங்க. நான் வந்து இங்கே இருபால கட்டோப்பில் இந்த பரம்பரை கோயில் ரொட்டிக்காரோட இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. ஓகே. ஓகே, நன்றி நன்றி.